ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா யோசிக்கிறாய்? வாழ்க்கையில் ஏதேதோ பிரச்சனைகள் வந்தது. அனைத்து பிரச்சனைகளும் இருந்து எப்படி நான் மீள போகிறேன்? எந்த ஒரு விஷயத்தில் நான் என்னையே காப்பாற்றிக் கொள்ளப் போகிறேன்? ஒவ்வொரு காலமும் யார் யாரோ வந்து ஏதேதோ பேசுகிறார்கள். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் எதுதான் மாறும், எந்த விஷயங்கள் மாறும் என்று நீ கேட்கிறாய். அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் உனக்கே புரியவில்லை. எல்லா இடத்திலேயும் குழம்பி தவிக்கிறாய். என்ன பிரச்சனை வரும், என்னென்ன பிரச்சனை நடக்கிறது என்று உனக்கே தெரியாமல் நீ நிற்கிறாய். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, இந்த பதிவை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் அல்லவா? இந்த பதிவை கேட்டு முடிப்பதற்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமென்ற ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். யார் யாரோ என்னுடைய பிள்ளைகள் என்னை நம்பியும் நம்பாமலும் வேண்டுகிறார்கள். ஆனால் என்னுடைய கரத்தை பிடித்து விட்டார்கள் என்றால் அவர்களை ஒரு பொழுதும் ஏமாற்றுவது கிடையாது நான். ஏன் தெரியுமா? என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும். ஒரு முறை என்னை நம்பி வந்த பிள்ளைகள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும். இது மட்டும்தான் என்னுடைய விருப்பம். அதற்கு பிறகு தானாகவே அவர்கள் என்னை நம்புவார்கள். நீங்கள் நினைக்கிறீர்கள், நான் சாயை நம்பவில்லை, ஒழுங்காகவே நம்பவில்லை, அதனால்தான் சாய் எனக்கு இன்றும் எதுவும் செய்யவில்லையோ என்று. நீ ஒரே ஒரு முறை என்னுடைய கோவிலில் உங்களை தான் நம்புகிறேன், உங்களை தான் சரணாகதி அடைகிறேன் என்று சொல்லிவிட்டு நீ வந்துவிட்டாய். ஆனால் கண்டிப்பாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து விடுகிறேன். புரிகிறதா? நான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறேன். அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் நீ என்னை வெறுத்தாலும் உன்னை நம்ப வைத்து திரும்பவும் நீ எந்த நம்பிக்கையோடு என்னிடம் வந்தாயோ அதே நம்பிக்கையை உனக்கு திரும்பவும் கொண்டு வருகிறேன். போதும் தங்கமே, கவலை என்ற ஒரு விஷயத்திற்கு எப்பொழுதும் இடம் கொடுக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் வந்துவிட்டது. முக்கியமாக நீ இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது, எந்த ஒரு விஷயம் உனக்கு வேண்டுமோ, இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது நீ எது வேண்டுமோ, என்ன விஷயம் வேண்டும் என்று கேட்கிறாயோ அந்த விஷயமானது உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது சொல்லப்போனால் கிடைத்துவிடும் என்றே சொல்லலாம். அவ்வளவு சுலபமாக இந்த வாக்கினை யாராலும் கேட்க முடியாது. அப்படி கேட்பவர்களுக்கு கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு சந்தோஷமானது காத்து கொண்டுதான் இருக்கிறது. கேள்விகள் எப்பொழுதுமே நீ நினைக்கலாம், இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் நடக்குமா, சாய் நமக்கான ஆறுதலுக்காக சொல்கிறாரா என்று. ஆறுதலுக்காக எதுவும் நான் சொல்லவில்லை, உன்னுடைய வாழ்க்கைக்காக தான் சொல்கிறேன். இந்த ஒரு பதிவை நீ கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். அதாவது நன்மை. அதாவது நான் என்ன சொல்கிறேன் என்றால் தவறாக சொல்லவில்லை. இந்த வாக்கினை கேட்கும் பொழுது நீ எதை நினைத்து கேட்கிறாயோ, சாயி எனக்கு இந்த ஒரு விஷயத்தை கொடுங்கள் சாயி, இந்த விஷயம்தான் சாயி எனக்கு வேண்டும் கொடுங்கள் என்று கேட்கிறாயோ அந்த விஷயம் கிடைக்க ஆரம்பிக்கும் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன். நிறைய பேர் என்னிடம் வந்து கேட்கிறார்கள். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் சில விஷயத்தை கேட்கும் பொழுது அவர்கள் ஆரம்பத்திலேயே நம்பிக்கை இல்லாமல் வருகிறார்கள். அதனால் தான் நான் எது செய்தாலும் அவர்களுக்கு தெரிவது கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீ வரும் பொழுது என்னிடம் நம்பிக்கையோடு வந்தாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் நடக்க நடக்க என்ன செய்கிறாய்? சாயை நம்பலாமா? நம்பி வந்தேனே, சாய் நமக்கு நல்ல வழியை காட்டுவாரா, சாய் நமக்கான எல்லா விஷயத்தையும் செய்வாரா என்று நீ நினைக்கிற. தங்கமான பிள்ளையே, உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நேரத்திலேயும் உனக்காக, ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உன்னையே நீ திரும்பி பார்க்கும் வகையில் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயே சில சமயத்தில் நினைப்பாய், இது நம் வாழ்க்கையில் நடந்ததா, இப்படி அபூர்வமாக இருக்கிறதே என்று நீயே நினைத்து பார்ப்பாய். அந்த மாதிரியான விஷயங்களை தான், உன்னையே பிரமிக்கும் விஷயங்களை தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நான் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இதில் உனக்கு ஏன் இத்தனை குழப்பங்கள், உனக்கு ஏன் இத்தனை கவலைகள்? கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. நன்மைகளான விஷயங்கள் பலவற்று இருக்கிறது. அந்த பல விஷயத்தை பற்றி
யோசி யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக யோசிக்கிறீர்களோ அது கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய சீக்கிரத்தில் நடத்தி தரப்படும். புரிகிறதா? இப்பொழுது நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கூடிய சீக்கிரமாகவே இந்த சாயாகிய நான் உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். உங்களை ஒருபொழுதும் ஏங்கவோ உங்களுடைய வாழ்க்கையில் கவலைப்படுத்தவோ விடமாட்டேன். எப்போ பார்த்தாலும் ஏதேதோ விஷயங்களை பற்றி யோசித்து கொண்டுதான் இருக்கிறாய். எப்போ பார்த்தாலும் ஏதேதோ விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் உன்னுடைய வாழ்வுக்கு விடுதலை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். எத்தனை காலம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுவாய். உனக்கு விடுதலை கிடைக்கும் நேரமும் வந்துவிட்டது. உன்னுடைய ஏக்கங்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து துயரங்களுக்கும் கட்டாயமாக நீ உன்னுடைய வாழ்வில் இனிமேல் துவங்கும் நாள் முழுவதும் சந்தோஷமாகத்தான் இருப்பாய். எப்போ பார்த்தாலும் ஒரு விஷயத்தை நீ நினைப்பாய், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் இத்தனை விதமான கவலைகள் வருகிறது, இத்தனை விதமான ஏக்கங்கள் வருகிறது என்று. ஆனால் நான் உனக்கு ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்கிறேன். ஏக்கம் கவலை என்ற ஒரு விஷயம் இனி வரும் நாள் கிடையவே கிடையாது. என்னுடைய நாள், அதாவது முழுமையாகவே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். இதுவரைக்கும் எப்படியோ உன்னுடைய வாழ்க்கையானது இருந்திருக்கலாம், உன்னை ஏக்கங்களோடு வைத்திருக்கலாம். அனைத்திற்கும் என்னை மன்னித்துவிடு. காலம் முழுவதும் நான் இப்படியே வைத்திருப்பேன் என்று நினைத்ததற்கு நீதான் என்னிடம் தெரியாமல் சொல்லிவிட்டேன் சாயி என்று சொல்வாய். நன்றிகளை கூறுவாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒரு விஷயத்தை நான் கொடுத்து விடுவேன். நீ இப்பொழுது எந்த அளவுக்கு புலம்பிக் கொண்டு இருக்கிறாயோ அதே அளவுக்கு என்னிடம் வந்து நீ சொல்வாய், சாயி, நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஒரு இடத்திற்கு கொண்டு வருவேன், இந்த அளவுக்கு நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு கொண்டு வருவீர்கள் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. இனிமேல் துவங்கும் நாளை நினைத்தோ இனிமேல் வரும் விஷயங்களை நினைத்தோ பயப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா தங்கமே நான் அப்படி சொல்கிறேன்? ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளையா? உன்னை காவல் காப்பதும் உனக்கு என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்பதும் தானே என்னுடைய வேலை. இந்த சாயே உனக்கு நிரந்தரமாக பாதுகாவலானாக இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைகள் ஆனது வேண்டாமே, மனபாரங்களானது இந்த நிமிஷமே விடட்டும். இந்த வாக்கினை கேட்டு முடிக்கும் பொழுது கட்டாயமாக உனக்கு ஏதோ ஒரு விதத்தில் நான் உனக்கு இருக்கிறேன் என்பதை காட்டுவேன், காட்டி இருப்பேன். அழகான வாழ்க்கையை கொடுத்த எனக்கு நிச்சயமாக அதை உன்னை ரசிக்க வைக்கவும் எனக்கு தெரியும். அளவைத்த எனக்கு கண்ணீரை துடைத்துவிட்டு அதில் இன்பமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து உன்னை இன்னும் 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 சந்தோஷத்தில் மூழ்க வைத்து இதுதான் வாழ்க்கையா என்று நீயே பார்த்து வியக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வரவும் எனக்கு தெரியும். புரிகிறதா? நான் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறேன், ஏதேது விஷயங்களை சொல்கிறேன் என்பது புரிகிறதா? புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சாயார் என்பதை கூடிய சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்வீர்கள். எத்தனையோ பேரை வாழ்க்கையில் முன்னேற வைத்த எனக்கு உன்னை வாழ்க்கையில் முன்னேற வைக்க தெரியாதா? ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் என்னடா வாழ்க்கை இப்படியே சொல்லிக்கொண்டு இருக்கிறாரே, ஆனால் இவர் செய்வாரா செய்ய மாட்டாரா என்ற குழப்பங்கள் மட்டும் ஒரு காலமும் ஒரு பொழுதும் நினைக்க வேண்டாம். ஒரு முறை, ஒரே ஒரு முறை உனக்கு நான் சொல்லிவிட்டேன். ஆனால் கண்டிப்பாக உனக்கானது உனக்கு நிச்சயமாகவே கிடைக்க செய்வேன். உனக்கானதை உன்னிடம் வந்து கட்டாயமாகவே தருவேன். இதில் எந்த ஒரு சிறிய அளவுக்கு கூட உனக்கு சந்தேகமும் குழப்பமும் எப்பொழுதுமே தேவையல்ல. உனக்கு ஒரே ஒரு முறை நான் இதுதான் நடக்கும், இந்த ஒரு விஷயம்தான் நடக்கும் என்று சொல்லிவிட்டாலே போதும். தேடும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு எல்லா விதத்திலேயும் உனக்கு நல்லதே செய்து வாழ வைப்பேன். சரியா தங்கமே? சிரித்த முகத்தோடு எப்பொழுதும் இருங்கள்.